அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹு ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்தில் மூமீன்களின் இலக்கணம் என்கின்ற தலைப்பில் அன்றாட வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு பலவிதமான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருப்பதைப் போலவே இந்த உலக வாழ்க்கையிலே பிற மனிதர்களுடைய திருப்தியை பெறுவதற்கான அம்சங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே நம்மவர்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இறைவனுடைய திருப்தியை பெற்றால் மாத்திரம் போதாது, அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே பிற மனிதர்களுடைய திருப்தியையும் பெற்றவனாகத்தான் மரணத்தை தழுவ வேண்டும் என்பதே இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாய மக்களுக்கு சொல்லுகின்ற ஆணித்தரமான போதனை. அதனால்தான் இறை நம்பிக்கையாளனின் இலக்கணங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, எது போன்ற வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை நம்மவர்களுக்கு பெற்றுத்தருமோ அது போன்ற பட்டியலை மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடாமல், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட இறைவனுடைய நம்பிக்கை என்று நாம் சொல்கிறோமே, அதாவது ஈமான்னு சொல்லுவோம், இஸ்லாம்னு சொல்லுவோம், மூமீன் என்று சொல்லுவோம், அதே மாதிரி என்ன சொல்லுவோம், ஈமான்தாரி என்று சொல்லுவோம். ரெண்டுக்கும் வித்தியாச வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யுது. இப்போ நம்மள்கிட்ட ஈமான்னா என்னன்னு ஒரு ஆள் கேட்குறார், அல்லது அல்லாஹ்வை நம்பாத ஒரு ஆள், நாம் அவரை ஈமான்தாரின்னு சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம். யார் அல்லாஹ்வை நம்பவில்லையோ, வேதங்களை நம்பவில்லையோ, வானவர்களை நம்பவில்லையோ, கபர் வாழ்க்கையை நம்பவில்லையோ, மறுமையை நம்பவில்லையோ, இவர்களையெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மூமின்னு சொல்ல மாட்டோம். அதே நேரம் அல்லாஹ்வை நம்பியவர்களை, கபர் வேதனையை நம்பியவர்களை, மறுமையை நம்பியவர்களை நாம் என்ன செய்ய மாட்டோம், மூமின் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்போ இதுதான் ஒரு சரியான ஒரு பார்வை. இதே மாதிரி தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கணும்.
ஆனால் அவர்கள் இந்த ஈமானுக்கு சொல்லுகின்ற அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நாம ஈமானுக்கு ஒரு குறுகிய வட்டத்தை வச்சிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விரிவான வட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம அவர்களுக்கு போட்டிருக்கிறார்கள். வல்லாஹி லா யூமினு, வல்லாஹி லா யூமினு, வல்லாஹி லா யூமினு 3 தடவை சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் இல்லை. 3 தடவை இதே வார்த்தை தான். இது யாரை நோக்கி சொன்னாங்க? நாம யாரை நோக்கி சொல்லுவோமோ, அல்லாஹ்வை நம்பாதவனை ஈமான் கொண்டவன் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களான்னா அப்படி சொல்லலை, சஹாபாக்களை நோக்கி தான் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களினுடைய ஈமான்ல ஏதாவது குறை இருக்கா? அல்லாஹ் அறகுறையாக அவர்கள் நம்பினார்களா? வேதத்தை அரைகுறையாக அவர்கள் நம்பினார்களா? இல்லை. ஈமானுக்கே நம்ம அவர்களான சான்றுகளாக வைக்கிறோம். அந்த சஹாபாக்களை நோக்கி தான் சொல்றாங்க, வல்லாஹி லா யூமினு, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாறவே முடியாதுன்னு. நான் சஹாபாக்களுக்கு கூட சந்தேகம், ஏன்னா அவங்க ஈமான் கொண்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களே கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? கீழே மன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல, ஈமான் கொண்டவர்கள் அல்லன்னு யாரை சொல்கிறீங்க? இந்த சபையில் எல்லாமே முஸ்லீமாக உட்காந்துருக்குறீங்க. முஸ்லீம்களேன்னு தான் நான் இங்கே கூப்பிடணும். முஸ்லீம் அல்லாதவர்களே நான் இந்த ஜும்மாவிலேருந்து கூப்பிட்டா அப்போ 4 முஸ்லீம் உட்காந்துருக்கான்னு தானே அர்த்தம். 4 முஸ்லீம் மாதிரி முஸ்லீம் அல்லாதவனு அமர்ந்திருக்கிறான்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி தான் சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா யமனு ஜாருஹு பவாயிகு, யாருடைய தொல்லையிலிருந்து அண்டை வீட்டுக்காரன் நிம்மதி பெற்றிருக்கிறானோ அவன் தான் ஈமான்தாரி. ஒரு அண்டை வீட்டுக்காரன் உங்களை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறான், இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் நீங்கள் ஈமான்தாரி இல்லைங்கிறாங்க. சொன்னாங்களா இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்போ இந்த ஈமானுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சரியாக நடக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இவன்கிட்ட சரியாக நடக்கலைங்கிற காரணத்தினால அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம கோளாறாக நடப்போமா? அப்படி நடக்க மாட்டோம்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, யாருடைய தீங்கிலிருந்து ஒரு அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் மூமினே கிடையாது. அவன் 5 நேரம் தொழுதாலும் சரிதான், அவன் நோன்பு நோற்றாலும் சரிதான், இன்னும் பிற நல்ல காரியங்களை செய்தாலும் சரிதான். நீ இதையெல்லாம் ஏன் செய்கிற? இறைவனுடைய திருப்தியை பெறணுங்கிறக்காக வேண்டிதானே. அதே மாதிரி தானே மனிதனுடைய திருப்தியை பெறணும் இல்லை, அண்டை வீட்டுக்காரனுடைய திருப்தியை பெறணும் இல்லை. உன்னை பார்த்தாவே அவனுக்கு மகிழ்ச்சி வரணும் இல்லை. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் முஸ்லீமா, இவர் முஸ்லீமா, இவருக்கு ஈமான் இருக்கா, அவருக்கு ஈமான் இருக்கா, இந்த ஆய்வெல்லாம் தேவையில்லை. நம்மளை பற்றி நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார் என்று ஒவ்வொரு நபரும் பார்த்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் ஈமான்தாரியாக தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கே என்ன செஞ்சிடும், சந்தேகம் வந்துடும். ஏன்னா அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அண்டை வீட்டாரிடத்தில் ஒரு முஸ்லீம் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்பதை ரொம்ப ரொம்ப அழுத்தமான போதனையாக சொன்னாங்க. அதில் இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசுகிற பொழுது அந்த மாதிரியான போதனைகள் எல்லாம் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை மையமாக வச்சு தான் என்ன செய்வாங்க, இந்த அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமையை பற்றி சொல்லுவாங்க. காரணம் என்ன? இன்றைக்கு இந்த அண்டை வீட்டோடு சண்டைகள் எல்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, அதுக்கு ஆம்பளையெல்லாம் காரணமாகவே இருக்க மாட்டான். எந்த ஆம்பளையாவது பக்கத்து வீட்டில் போய் சண்டையாக போட்டுட்டு இருக்கிறான்? பெரும்பாலானவர்கள் பக்கத்து வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. வெளியே வரும்போது அவங்களுடைய மூஞ்சியை பார்க்குறதோட சரி, வேலைக்கு போவான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ இந்த பக்கத்து வீட்டு சண்டைங்கிறதெல்லாம் அதிகமாக யாரால் வரும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள்னு சொல்கிறாங்கல்ல பெண்கள், அவர்களால் தான் வரும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, வாழும்போது நிம்மதியாக வாழுங்க. உன்னை பிடிக்காம அவன், அவனை பிடிக்காம இவன், ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த குரங்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டே ஏன் போயிட்டுருக்கிறீங்க? நீ தொலையணும்னு அவன் எதிர்பார்க்குறான், இவன் தொலையணும்னு நீ எதிர்பார்க்குற, என்னது இது? இதெல்லாம் ஒரு உறவா? 30 வருஷம் 40 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க, இந்த வாழ்க்கையில் என்னதுக்கு பரம எதிரி? என்னதுக்கு? அதுவும் குறிப்பாக இந்த பக்கத்து வீட்டுக்காரனை நம்ம பகைவனாக மாற்றினா ஒரு நிம்மதி இருக்குமாங்கிறேன். பெரிய லட்சங்கள் நம்மள்கிட்ட இருக்கிறாது, நிறைய சொத்து இருக்கிறாது, பக்கத்து வீட்டில் எப்பவுமே சண்டை, நம்மளுக்கு நிம்மதி இருக்குமா?
அது எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது குறை சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட குறை சொல்லாதீங்கிறாங்க. பெண்கள்கிட்ட அப்படியே சொன்னாங்களா இல்லையா? அது எப்படி சொல்றாங்க? லா தஹக்கிரன்ன யா நிசால் முஸ்லிமாத்துன்னு முதல்ல கூப்பிடுறாங்க. முஸ்லிமான பெண்களே, லா தஹக்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா வலவ் ஃப்ரிஷ்ன ஷாத். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் கொடுத்து விடக்கூடிய ஒரு ஆட்டின் குழம்பு இருக்குல்ல, ஆட்டினுடைய குழம்புன்னு என்ன? அந்த நகம். அந்த நகத்தில் வந்து நம்ம குழம்பெல்லாம் வைக்க மாட்டோம், அதை வெட்டி நம்ம தூக்கி தானே எறிவோம். அந்த மாதிரியான ஒன்றை உங்களுக்கு அவர்கள் சமைத்து கொடுத்தால் கூட அதை நீங்கள் கேவலமாக பார்க்காதீங்க. அது எப்படி நீங்கள் பார்க்காதீங்க. இன்னும் இதுல எல்லாம் தானே சண்டை. நீங்கள் பெரும்பாலும் என்ன, அவன் வீட்டில் சமையல் பண்ணியிருப்பான், சரி பக்கத்து வீடு அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் குழம்பை கொடுத்து விட்ருப்பாங்க, ஏதாவது ஒரு தின்பட்டத்தை கொடுத்து விட்ருப்பாங்க. என்ன பண்ணுறது, அதை வாங்கி வச்சுக்கிட்டு குறை சொல்கிறது. 4 துண்டு தான் இருக்குது. இறைச்சி சாம்பார் வந்திருக்கும், என்னைக்காவது திருப்திப்பட்டிருக்காங்களா? மனைவியரை பற்றி நம்மளுக்கே தெரியுமில்ல. அவங்கள்ட்ட போய் பல்ல இழிச்சிட்டான்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது. உள்ளே நுழைஞ்சவொடனே இவள்கிட்ட எவன் கேட்டான்? தேவையில்லாத கொழுப்பு கிடக்குது, எலும்பு கிடக்குது, 4 பீஸு தான் கிடக்குது, பின்ன உனக்கு 400 பீஸாக போடுவாம. உதவி செய்யக்கூடியவர்கள், ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க என்ன செய்யும்? சொத்தையை எழுதி வைப்பானுங்கிறான். நீ என்னத்தை பார்க்கணும்? அவன் நினச்சா உனக்கு கொடுக்காமே இருக்கலாம்ல, உன்னை பற்றி யோசிக்காமலே இருக்கலாம்ல. ஆனாலும் வந்து உன்னை பற்றி யோசிச்சு சரி பக்கத்தில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இந்த குழம்பை சொல்கிறாங்க பாருங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? ஆட்டின் குழம்பு. அது சால்னாவுக்கு தகுதி வாய்ந்தது கிடையாது. அதில் வச்சா கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை கேவலமாக கருதாதீங்க. மனசில் கூட கேவலமாக கருதக்கூடாதான். குறை சொல்கிறது அதுக்கு அடுத்து. அதை வாங்கும் போதே நீங்கள் என்ன செய்யாதீங்க, சலிக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த போதனை இன்னைக்கு நம்ம நடைமுறையில் இருக்கா? நாம் இஸ்லாத்தை பெருமக்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறதுல ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த ஆவலெல்லாம் சரிதான். முதல்ல நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் நம்ம ஊரில் நல்ல பேர் எடுத்துருக்கிறோமா? இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மாதிரியான அறிவுரைகளெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. லா யம்னஉ ஜாருன் ஜாரஹு ஐ யக்ரிஸ ஹஸபஹு ஃபீ ஜிதாரிஹி. உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் அவருடைய சுவற்றிலே ஆணியை அடித்தால், கொக்கி அடிப்போம்ல, சட்டையை மாற்ற கொக்கி அடிப்போம்ல, அல்லது ஒரு ஃப்ரேம் மாற்றக்காக வேண்டி கொக்கி அடிப்போம்ல. வீடு தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சில பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக வீடுகள் இருக்கும், இங்கே அடித்தா அங்கே சவுண்டு கேட்கும்ல, சுற்றி தூக்கி நம்ம டக்கு டக்குன்னு இங்கே போட்டோன்னு வைங்களேன், அங்கே சவுண்டு கேட்க தான் செய்யும். சில நேரம் இவன் பலமாக அடிச்சிட்டான்னு வைங்களேன், அந்த இடத்துல உள்ள கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் விலக தான் செய்யும். இதெல்லாம் நீங்கள் குறை பேசாதீங்கன்ட்டாங்க. இது குறை தான். இது பக்கத்தில் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்கள நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. இது மாதிரியான அடிப்படையில் நம்ம நடந்தால் அவங்களுக்கு சலிப்பு ஏற்படுமே, நஷ்டம் ஏற்படுமே, அதெல்லாம் இருக்கும். சரி, ஒரு வேளை அப்படி நடந்துட்டாங்க, அதுக்காக வேண்டி எதுக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க? இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? அந்த காலத்துலையாவது வீடுங்கிறது வந்து தனித்தனி கீழே தான் இருந்தது. இந்த காலத்தில் மேலே இந்த அடுக்கு மாடிகளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தைகள் மேலே குடுகுடுன்னு ஓடிட்டுலாம் இருக்க தான் செய்வாங்க. நம்மளுக்கு கடகடன் சவுண்டு கேட்க தான் செய்யும். குழந்தைய நம்ம பார்க்குறோம், 4 குட்டி சாத்தானை பெற்று விட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் என்ன தான் இந்த குட்டி சாத்தாங்கிறது, இந்த மாதிரியான விமர்சனங்கள். அப்போ இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஈமான்தாரியினுடைய இலக்கணமாக சொல்கிறாங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன். ஈமான்தாரினா அல்லாஹ்வையும் ரசூலையும் வேதத்தையும் மறுமையும் சொர்க்கத்தையும் இதைத்தானே, இதுக்கு பேர் தானே ஈமான்தாரி. ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? அண்டை வீட்டாருடைய திருப்தியோடு நீங்கள் வாழ்ந்து பழகுங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டால், சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்கள்ட்ட வந்து அபு ராஃபி என்பவர் வர்றார். இவரும் ஜஹாபி, அவரும் ஜஹாபி. வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சாதே, உன்னுடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய 2 ரூம் வந்து எனக்கு உள்ளது. சாதுக்கு வீடு இருக்கிறார். அந்த சாது வீட்டுக்கு பக்கத்தில் 2 ஹால் என்ன இருக்குது, 2 சின்ன ரூமு தான். அந்த ரூம் வந்து எனக்கு உள்ளது. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா விற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இபுத்தகம் மின்னி பைத்தன் ஃபீ தாரிக்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 ஹால் இருக்குல்ல, 2 ரூம் இருக்குல்ல, அதை நான் விற்க போகிறேன். அதனால் நீ என்ன செஞ்சுக்க, வல்லாஹி மபுதா உகுமா, அந்த 2 ரூமை நீயே வாங்கிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேணாங்கிறார்.
அவர் வேணாம், தேவைப்பட்டால் தானே அவர் வாங்குவார். அவர் எனக்கு வேணான்னு சொல்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, இல்லை நீ தான் அதை வாங்கி ஆகணும். கடைசியில் என்னன்னா அவர் வாங்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். வாங்கலாங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் சொல்கிறாரு, வல்லாஹி லா அசீதுக்கு அலா அர்பாத்தி ஆலாஃபின் முனஜ்ஜமா, 4000 வெள்ளி காசு நான் தர்றேன், தவணையாக தான் தருவேன். 4000 வெள்ளி காசுங்கிறத பையில் போட்டு உனக்கு தூக்கி கொடுக்க மாட்டேன், அதை தவணையாக நான் தருவேன், வெள்ளி காசு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, பேரம் பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு 50 திர்ஹம் இருக்குல்ல, தங்கத்தாலான திர்ஹம், அதுக்கே நான் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த 2 ஹாலையும் 50 தங்கத்தாலான திர்ஹத்தை வச்சு என்ன செஞ்சுருக்கிறேன். ஒரு ஆள் என்கிட்ட கேட்டு தான் இருக்கிறார். அப்போ அதோட ஒப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த 4000 வெள்ளி காசு நீ சொல்கிறேல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது வெள்ளி, அது தங்கம், எண்ணிக்கையிலையும் என்ன தான், இது பார்த்தா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது. தங்கங்கிற கணக்கு பார்த்தா மதிப்பு என்னது, வெள்ளிக்கு மதிப்பு இருக்கா, தங்கத்துக்கு மதிப்பு இருக்கா? தங்கத்துக்கு தானே மதிப்பு இருக்கு. அப்போ அவர் தான் ரேட்டு அதிகமாக பேசியிருக்கிறார். நான் ஒரு அறிவாளியாக இருந்தால் நான் அவருக்கு தானே கொடுப்பேன். நம்ம அப்படி தானே கொடுப்போம். ஒரு வீட்டை விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்த விற்கிறதா இருந்தாலும் சரி, நாம் முதல்ல என்ன பார்ப்போம், என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தான் பார்ப்போம். ரேட்டுக்கு ஒரு நார்மல் ரேட் இருக்குல்ல, அதை விட ஒருத்தர் 2 லட்ச ரூபாய் கூட்டி கொடுத்தானே அங்கே போயிடும். அவன் யாருன்னெல்லாம் நம்ம பார்க்க மாட்டான். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எதுக்காக வேண்டி இங்கே குடி வர்றான், அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், 2 லட்ச ரூபா கூட கொடுக்குறான்ல, ஒரு 4 லட்ச ரூபா கூட கொடுக்குறான்லன்னு சொல்லி நம்ம அங்கே கொடுத்துருவோம் இல்லை. ஏன்னா நம்ம அறிவாளி நினைக்கிறோம் இல்லை. அதெல்லாம் இவருக்கும் தெரியும். யாருக்கு, இந்த அபூ ராஃபி என்ற சஹாபிக்கும் தெரியும். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சரி பரவாயில்ல, நீ கொடுக்கக்கூடிய அந்த 4000 வெள்ளி காசு இருக்க, அதையவே நான் வாங்கிக்கிறேன். ஏன் நான் வாங்குறேன்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அல் ஜாரு அஹக்கு பி சகபிஹி, உங்களுடைய இடத்தை நீங்கள் விற்பதாக இருந்தால் அதுக்கு முதல்ல தகுதி வாய்ந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான். வாழ்வியல் நிறைய சொல்கிறாங்க பாருங்க. ஒரு இடம் நான் விற்பனை பண்ண போகிறேன், என் வீட்டுக்கு பக்கத்தில் அது இருக்கிறது. அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 சொந்தக்காரன் தான் வைங்களேன், சொந்தம் இல்லை வேறு யார் இருந்தாலும் சில நேரம் அவங்களுக்கு அது தேவைப்படும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் நெருக்கடியாக இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் 2 பேர் தான் இருப்போம், நம்மளுக்கு விசாலமாக இருக்கும். அவங்களுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கு, கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் தப்பாக நினச்சிடுவாரோன்னு. அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கத்தானே செய்யுது. அதனால் நீங்கள் வீடு விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தை விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, பக்கத்து இடத்துக்காரன்ட்ட கேளு, அவனுக்கு தேவையான்னு கேளு, அவனுக்கு தேவைப்பட்டால் அவனுக்கு நீ கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அது ஈமான்தாரியினுடைய இலக்கணத்தோடு இணைச்சி சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த 4000 வெள்ளி காசு இருக்க, அது ரொம்ப குறைவாக இருந்தாலும், இதை விட அந்த 50 காசு இருக்க தங்க காசு அது ரொம்ப பெருசாக இருந்தாலும் நான் இதை விட்டுறேன். ஏன், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு ஈமான்தாரிகிட்ட இந்த மாதிரியான இலக்கணங்கள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிதானே இருக்கிறாங்க. அதனால் நான் கொடுத்துட்றேன் என்று உயர்வான விலைக்கு போகக்கூடிய இடத்தை வித்துட்டு போனார். பார்த்தீங்களா, இந்த தன்மையெல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறதா? நாம சொந்தம் பந்தத்தையே எதை வச்சு அளக்கிறோம்னு கேட்டால் காசை வச்சு தான் அளக்கிறோம். எவனாவது நம்மளுக்கு நல்லா என்ன செய்வான், உதவி செஞ்சான்னா அவன் சொந்தக்காரன், அவன் தூர சொந்தக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல தான். அதே நேரம் அவனுக்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வல்லமை இருக்காது. ஆனால் நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்காரனாக தான் இருப்பான், அவன்கிட்ட நம்ம ஐக்கியமாக இருக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ இது மாதிரியான வாழ்வியல் நெறிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் திருமறை குர்ஆனை கூட நீங்கள் புரட்டி பாருங்க, மூமினூன் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. மூமின்னா யார், இறை நம்பிக்கையாளன் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குல்ல, அந்த அத்தியாயம் முழுசு நீங்கள் படித்து பாருங்க. தலைப்பு மூமின் தானே, மூமின்னா இறை நம்பிக்கையாளன் தானே. இறை நம்பிக்கையாளனை பற்றி சொல்லும்போது அவன் என்ன செய்வான், தஸ்பீ செய்வான் தானே சொல்லணும். அவன் தஸ்பீ செய்வான், அவன் நோன்பு நோற்பான், இது மாதிரி தானே சொல்லணும். அந்த சூரா முழுவதும் இதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறானா? இல்லை, கது அஃபலஹல் மூமினூன், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். யார் அந்த மூமீன்னா யார், வெற்றி அடையக்கூடிய மூமீன்னா யார் என்று அந்த பட்டியலை சொல்லக்கூடிய நேரத்தில் வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் ராஊன், தங்களுடைய வாக்குறுதியிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள், அமானிதத்தை பேணுவார்கள். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். மூமின் யாருன்னு கேட்டால், இறை நம்பிக்கையாளன் யாருன்னு கேட்டால்
அவன் எப்பவுமே பள்ளிவாசலோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றான், வாக்குறுதியில் அவன் எப்படி இருக்கான்னு பாரு. அமானிதம், அந்த அமானிதத்தில் அவன் எப்படி இருக்கான்னு பாரு. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த பண விஷயம் இருக்குல்ல, பொருள் விஷயம், அதை வச்சு நீ உன்னை உரசிப்பார். அடுத்த ஆள் உரச வேணாம். 500 ரூபா காட்டினா என்னுடைய நிலைமை எப்படி மாறும், அதே 5000 ரூபாவை காட்டினா என்னுடைய நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபரும் தங்களுடைய ஈமானை சுய பரிசோதனை செய்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மள்கிட்ட ஈமானுடைய இலக்கணம் வந்து ஆட்டங்கண்டுட்டு தான் இருக்கிறது, நம்மளுடைய ஈமான் சரியில்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளே உணர்வுமா இல்லையா? இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நம்மளுக்கு வலியுறுத்தினாங்களா இல்லையா? அதிலும் குறிப்பாக இந்த அமானிதம் இருக்குல்ல, கடன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, கடனை விட அதிகமான எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது என்னதான், அமானிதம்ங்கிறது. கடனுங்கிறது வேற, அமானிதம்ங்கிறது வேற. ஏன்னா கடனில் வந்து 100% நம்பிக்கை இருக்காது. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபா நான் கேட்குறேன், நீங்கள் 500 ரூபா கொடுப்பீங்க, நான் 100% திருப்பி கொடுப்பேங்கிற நம்பிக்கையிலே கொடுப்பீங்க. உலகத்தில் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னதான் தெரிஞ்சவனாக இருந்தாலும், என்னதான் நெருங்கியவனாக இருந்தாலும் திடீர்னு வராமல் கூட போகலாம். அல்லது என்ன செய்வான், அவன் வாங்கின காசில் கொஞ்சம் குறைச்சி கூட கொடுப்பான். இப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்வோம், கடனை நம்ம கொடுப்போம். அமானிதம்னா என்ன? அமானிதம் இது ஒன்றா? அமானிதம் என்று சொல்லும் பொழுது அமானிதத்தில் பார்த்தீங்கன்னா 100% அவன் உங்களை நம்பினால தான் கொடுக்குறான். ஒரு பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அடுத்த வாரம் வாங்கிக்கிறேங்கிறான், அல்லது அடுத்த மாதம் நான் வாங்கிக்கிறேங்கிறான். எதனால் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான்? அவனுடைய அண்ணன்கிட்ட கொடுக்கல, அவனுடைய தம்பிகிட்ட கொடுக்கல, பேங்கில் கூட போய் அவன் வைக்கல. எங்கே வந்து கொடுக்குறான்? உன்னுடைய நட்பை பயன்படுத்தி வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்தாங்க இந்த ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வைங்க. அல்லது வீட்டில் ஒரு 20 பவுன் இருக்கும், அவன் வீடு குடிசை வீடாக இருக்கும், திருட்டு பையனுங்கள்லாம் அதிகமாக போயிட்டானுங்க, ரொம்ப அச்சப்படுறான். வந்து என்ன செய்வான், 20 பவுனை நம்மள்கிட்ட கொடுத்து வைப்பான். எனக்கு இத்தனாம் தேதி தேவை, அன்னைக்கு நீங்கள் கொடுத்தா போதும் என்று சொன்னால் அவனுடைய நம்பிக்கை எப்படி, நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமான ஆள், நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க, அந்த நம்பிக்கை தானுங்க. அதான் நம்மளை அவன் தங்கமாக நினச்சிக்கிட்டு கொடுக்குறான், நாம் தகரமாக இருக்கிறோம். அவன் நம்மள்கிட்ட கொடுக்கறது நம்மளை தங்க மதிப்பில் வச்சுக்கிட்டு கொடுக்குறான். நாம் என்ன பண்ணுறோம், தகர மதிப்பு கூட இல்லாத அளவுக்கு நம்மளுடைய சூழல்களையெல்லாம் நம்ம மாற்றிருக்கிறோமே இல்லையா? ஆனால் நாம் சொல்லக்கூடிய வரலாறு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அமீன் என்று சொன்னார்கள். ஆமாம், அவங்கள சொன்னாங்க, ஒன்றை சொல்லையே, நபிகள் நாயகத்தை சொன்னாங்க, என்ன சொல்லணும் இல்லை, என்ன 4 பேர் அமீன்னு சொல்லணும் இல்லைங்க, உங்களை 4 பேர் அமீன்னு சொல்லணுமே. அது இன்னும் சில பெண்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் கணவனுக்கு கூட தெரியாமல் என்ன செய்வாங்க, சில காசில் கொண்டு போய் அவங்களுடைய பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க. இது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு வேற சொல்கிறது. இந்த காசையும் கொடுத்துட்டு இது யார்ட்டையுமே சொல்லிடுறாங்க, வெளியவே தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லிடுவாங்களா. இவனுக்கு இதே போதும், வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே இல்லையா, யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாலே இல்லையா, நான் உங்ககிட்டயே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி என்ன ஆகிப்போச்சு, நீ எப்போ கொடுத்தேங்கன்னு மாறி கேட்குறானா இல்லையா? இந்த தன்மையெல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக இருக்குதா இல்லையா? வீட்டுக்குள்ளே போங்க, உங்களுடைய பீர்வாவை துறங்க, உனக்கு சொந்தமான பொருள் அதில் எவ்வளோ இருக்கு, அடுத்த ஆளுடைய பொருள் எவ்வளோ இருக்கிறது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லை? நாம என்ன, நான் வந்து அவன்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா நான் ஏமாத்தனா, நான் இவன்கிட்ட வந்து 10 லட்ச ரூபாய் ஏமாத்தனா. நீ 1 ரூபாய் ஏமாத்தினாலும் ஏமாத்தினவன் தான். நீ 1 ரூபாயை ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தா கூட நீ வந்து அந்த நம்பிக்கையாளங்கிற தகுதியை நீ பெறுவியா? மூமியினுடைய அந்த இலக்கணத்தில் நீ வருவியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஏன் அமீன் பேர் கொடுத்தாங்க? கொள்கை விரோதி அவர். நம்ம கொள்கையை நரகம்னு சொல்லி பட்டவர்த்தமாக என்ன செய்கிறார், அவர் பிரச்சாரம் செய்கிறார். அதே நேரம் யுத்தமும் செய்கிறார், யுத்த களத்திலும் கலந்து கொள்கிறார். இதையெல்லாம் காரணமாக்கி வச்சு நம்மளுடைய பொருளை வந்து அவர் ஏமாற்ற மாட்டார். இன்றைக்கு பரவலாக இருக்கா இல்லையாங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொது சொத்து இருக்குல்ல, தனி மனித சொத்துங்கிறது அது வேற, பொது சொத்து இருக்குல்ல, அதில் நம்ம கவனம் செலுத்துறதே கிடையாது. கவனம் எப்படி செலுத்துவோம், ஒரு 5 நிர்வாகி இருப்பாங்க, அல்லது ஒரு 10 நிர்வாகி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தொகை என்ன செய்யும், இந்தாங்க இந்த ஜமாத்துக்கு இந்தாங்க, இந்த மதரசாவுக்கு இந்தாங்க, அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வைங்க என்று 5 லட்ச ரூபாயை கொடுத்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி நீ எந்த இடத்துல வைக்கிறியோ அந்த நோட்டாக தான் இருக்கணும். அவன் கட்டின கட்டு அப்படியே தான் இருக்கணும், வேற விஷயங்கள் வேற. அவனா அனுமதி கொடுத்து நான் கேட்குற நேரத்தில் 5 லட்ச ரூபாய் கொடு,
அது முடி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டானா நம்ம என்னவும் பண்ணலாம். அவன் வந்து நம்பி தானே ஒப்படைக்கிறான். அப்போ அவன் கொடுத்த பேப்பர் இருக்குல்ல, அந்த நோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 500 ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய நம்பரு மாறி இருந்தால் கூட நீ கள்ளத்தனம் பண்ணியிருக்கிற, நீ நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணியிருக்கிற, இதானு அர்த்தம். இது அமானிதங்கிறது. கடனுங்கிறது வேற, அமானிதம் வேற. நம்ம சொன்ன பார்த்தீங்களா, என்ன வேற? அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட பொருள் அமானிதமாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு மொபைலை கொடுத்த நீ ஆன் பண்ணேன்னா நீ அமானிதம், மோசடி. ஆன் பண்ணாத, அவன் எப்படி கொடுத்தா அவங்ககிட்ட அதே மாதிரி இல்லை நீ வைக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் இவ்வளவு அழுத்தமாகவெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? இங்கே என்ன பண்ணுறது? இதுக்கு தாங்கன்னு வாங்கிக்கிறது. எதுக்கு செலவு பண்ண? அதுக்கு செலவு பண்ணேங்கிறது. நீ இதுக்குன்னு வாங்கிட்டு நான் அதுக்கு செலவு பண்ணேன்னா என்ன அர்த்தம்? நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கிற, அமானிதத்தில் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. இன்றைக்கு எத்தனையோ குடும்ப ரீதியான சொத்துக்களை எல்லாம் பார்த்து அப்படிங்க ஒரு நம்பிக்கை, நேர்மை, நாணயம் இதெல்லாம் குடும்பத்திலேயே இருக்கிறதா? பொதுவில் விட்டுருவோம், குடும்பத்தில் இருக்கிறதா? இது வந்து அண்ணனுடைய சொத்து, இது தம்பியினுடைய சொத்து, அப்படி ஏதாவது இந்த அச்சம் இருக்கா நம்மள்கிட்ட? ஒன்றுமே இல்லை. பணத்தை பார்த்தா திருப்தி வருதே தவிர இந்த பணம் தான் நம்மளை நாளைக்கு வந்து நரகத்தில் கூட்டு போவோம், இந்த பணமே நம்மளை கொண்டு போய் புதகுழியில் தள்ளிடும் அப்படின்னு சொல்லி இந்த அமானிதத்தில் முஸ்லீம்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, நீங்கள் திருமறை குர்ஆனில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அமானிதத்தில் கரெக்டாக இருந்தாங்க. யூதர்களில் ஒரு 100 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் 50 பேர் எப்படி இருந்திருக்கான்? கரெக்டாக இருந்திருக்கான். பண விஷயத்தில் எப்படி இருந்திருக்கிறான்? குறிப்பாக இந்த அமானிதமாக அவனிடத்திலே நீங்கள் கொண்டு போய் ஒரு பொருளை ஒப்படைத்தால், அந்த யூதர்கள் யாரு? நபிமார்களை கொலை செய்தவன். அந்த யூதர்கள் யாரு? இன்று வரை இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுபவன். அந்த யூதர்கள் யாரு? முஸ்லிம்களை பற்றி பலவிதமான அவதூறுகளை இன்று வரை பரப்பக்கூடியவன். நம்மளுக்கு ஆத்திரம் இருக்குல்ல, நம்ம என்ன சொல்றோம்? பொதுவாக யூதர்கள்னு சொல்லி பேசி பாருங்க. யூதன்னு சொன்னாவே கண்டபடி நம்ம திட்டுவோம். அந்த மாதிரி நம்மள்ட்ட ஒரு இது பகமை நம்ம உள்ளத்தில் உருவாகி போச்சு. மார்க்கறிஞர்களோட என்ன செய்யறாங்க? யூதன்னு சொன்ன உடனேயே அவன் அப்படி திட்டுறது, இப்படி திட்டுறது, அவன் நல்லதே பண்ண மாட்டான். அல்லாஹ் சொல்லணும்ல, அப்போ அல்லாஹ் சொல்லணும் இல்லைங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க திருமறை குர்ஆன்ல என்ன வசனத்தில் சொல்றான்னு கேட்டா, 3வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம். வமின் அஹ்லில் கிதாபி, வேதம் உடையவர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், இன் தமனுஹு பி கின்தாரின், ஒரு குவியலை கொண்டு போய் அவர்களிடத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு ஒப்படைத்தாலும் யூ அத்திஹி இலைக்க, கரெக்டாக திருப்பி கொடுத்துட்றாங்க. அல்லாஹ் பாராட்டுறான் பாருங்க. யூதனுக்கு தான் நரகம் நல்லா சொல்றான். அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சின்னா நீ மறுமையில் வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்றான். அவன் கெட்டவேங்கிறனால அவனுடைய நல்ல விஷயத்தை எல்லாம் அங்கீகரிக்காம இருக்கானா? நீ செஞ்ச நல்லதுக்கு ஈமான் இல்லைன்னா மறுமையில் பயன் இல்லைங்கிறது வேற. அதே நேரம் நீ இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா நீ இருக்கிறையாடா? இதுல எல்லாருமே வந்து கீழே விழுந்துடுறாங்களே, இதுல எல்லாமே நாரி போயிடுறாங்களே, நீ யார்? இந்த யூதர்களில் இருக்கக்கூடிய சிலர்கள் யார்? பணத்தில் ரொம்ப தூய்மையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இது குர்ஆன்ல இருக்குதுங்க. பாராட்டி எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது, வரலாறுல இல்லை. அப்ப அல்லாவே இந்த அளவுக்கு யூதர்களை பத்தி சொல்றான். இன்னும் சிலரை பத்தியும் சொல்றான். வமின்ஹும் மன் இன் தமனுஹு பிதீனாரின் லா யுஅத்திஹி இலைக்க இல்லாமா தும்த அலைஹி காயிமா. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட நீங்க 1 தீனாரை கொடுத்தாலும் சரி, நீ கால் கடுக்க நின்னா தான் அவன் திருப்பி தருவான். ஒரே 1 தீனார் தான் கொடுத்தது, 1 தீனார் தான், அற்பமான பொருள் தான். அந்த 1 ரூபாயை கொடுத்தா கூட அவன் என்ன செய்ய மாட்டான்? திருப்பி தர மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் இறக்கனானா இல்லையா? அப்ப யூதன் வந்து அப்படி சூழ்ச்சி பண்ணுவான், அந்த சூழ்ச்சி பண்ணாத. யூதன் வந்து இப்படி கெடுதல் பண்ணுவான், இந்த கெடுதல் பண்ணாத. யூதன் வந்து பொருளாதார விஷயத்தில் சரியா இருப்பான், சரியாயிரு, நீ சரியாயிரு. அப்ப யாரையெல்லாம் எல்லாம் முன்னுதாரணம் காட்டுறான்? நல்லது எங்க வந்தாலும் நம்ம அதை எடுக்கணுங்க. அதுக்காக வேண்டி தானே எல்லாம் யூதர்களை பத்தியும் சொல்லி காட்டுறான். இப்போ யூதர்களை பத்தி இந்த விஷயத்தில் எல்லாம் பெருமை பாராட்டான். பெருமை பாராட்டக்கூடிய விஷயத்தை தான் நம்ம எடுத்து சொல்றோம். அதுக்காக வேண்டி அவன் மறுமையில் வெற்றி அடைவாங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ஏன் சொல்றான்? இந்த அமானிதம் என்பது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அமானிதம்னா நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், பொருளாதாரம் இருக்குல்ல, அதுதான் அமானிதம். பொருளாதாரம் மட்டும்தான் அமானிதமா? உன்னை நம்பி நான் ஒரு செய்தியை சொல்றேன், சொல்லும் போதே இது ரகசியம் சொல்றேன், ரகசியத்தை ரகசியமா வை. உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயத்தை சொன்னோம்னு சொன்னா அந்த ரகசியத்தை பாதுகாக்கணுமே இல்லையா? இது என்னது? அவன் வந்து இவனுக்கு ரகசியத்தை சொல்லுவான், யாருக்கும் சொல்லாத. இவன் என்ன பண்ணுவான்? இது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு நான் சொல்றேன், நீ யாருக்கும் சொல்லாதேன்றான். மொத்தம் 50 பேர் இருப்பான், 50 பேரும் இதே மாதிரி சொல்லிக்குவான்.
ரகசியத்தை சொல்லாத. அவன் சொன்னது 50 பேத்துல 48 பேருக்கு தெரியக்கூடாதுங்கிறத இவன்கிட்ட சொல்றான். இவன் என்ன பண்றான்? நீ யார்ட்டையும் சொல்லிடாத. அப்ப நட்பை பயன்படுத்தி இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறான். பாத்தீங்களா? இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறாங்க. அப்ப நாம இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமா? திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களேயானால் இது மாதிரியான விஷயத்தை கூட, இன்னும் சொல்ல போனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு தடவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க, கொஞ்சம் தாமதமா வர்றாங்க. உம்மு சுலைம் கேட்குறாங்க, அனஸ்ட்ட கேட்குறாங்க, ஏன் ரொம்ப லேட்டானதுக்கு காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க, இன்ன காரியத்துக்கு அனுப்புனாங்கன்னு சொல்றாங்க. மூடலா சொல்றாங்க, என்ன ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்க, இன்ன காரியத்துக்கு அனுப்புனாங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, சரி என்ன காரியம் சொல்லு, சும்மா மொட்டையா சொன்னேன்னா நீ வர்றது 1 மணி நேரம் தாமதமாகி போச்சு, என்ன காரணம் அதை சொல்லு, எதுக்காக வேண்டி அனுப்புனாங்க? ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு அனுப்பியிருப்பாங்க, அப்படி அனுப்பியிருக்க மாட்டோம்ல. நம்ம அப்படி தானே பேசுவோம். நாம் இது மாதிரி இந்த அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுறதெல்லாம் ரொம்ப ரசிப்போம் இல்லை. ஆனால் ஒரு நல்லதுக்கு தான் நான் கேட்குறேன், அதை வச்சுக்கிட்டு நான் ஒரு புத்திமதி சொல்கிறக்காண்டி தானே கேட்குறேன். என்ன சொன்னார் சொல்லு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு, இல்லை ஒரு மெசேஜ்லையாவது போட்டு விடு, நீ உட்காந்து நேரடியாக நம்ம இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா ரசிப்போம். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஹ்ஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் சொல்லியிருக்கக்கூடிய ரகசியம் அமானிதமானது. அந்த அமானிதத்தை நான் மட்டும் இல்லை நீங்களும் பாதுகாக்கணும். ஏன்? இதெல்லாம் மூமியினுடைய இலக்கணமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த அமானிதத்தை பாதுகாக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மூமியினுடைய இலக்கணம் என்று ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிற காரணத்தினால எங்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன்னார். ஹதீஸில் அது என்னன்னே இல்லை. இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கே தவிர என்ன ரசூலுல்லாஹ் ரகசியம் சொன்னாங்க ஏதாவது ஒரு ஹதீஸில் அப்படி கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தா, சர்ச் பண்ணலான்னு பார்த்தா அந்த ரகசியம் என்னன்னே தெரியல. ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை தானே இது. அப்போ ஒத்த வார்த்தையை எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய மூச்சு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணாங்க? நாம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மாத்திரம் நல்லவனாக இருந்தால் போதாது, அடியார்களுடைய விஷயத்திலையும் பிற மனிதர்களுடைய விஷயத்திலையும் திருப்தி பெறணும். இந்த நம்பிக்கை தானே இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஹதீஸ்களில் தேடி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும்.